ஓம் சக்திகள் அனைவருக்கும் என் அன்பான சக்தி வணக்கங்கள். புலவர் பெருமானார் அண்ணன் சுந்தரேசன் ஐயா அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரையுடைய ஒரு பகுதியைத்தான் சென்ற வாரம் நாம் பார்த்தோம். அதாவது 1995 நவம்பர் மாதம் வந்ததுல ஒரு 10 to 11 வரைக்கும் தான் பார்த்தோம். இப்ப 12 மீதி இருக்கிற பகுதிகளை இப்ப பார்ப்போம். அதுக்கு முன்னால தற்செயலாக பழைய சக்தி விடுதிகளை பார்க்கும் பொழுது, படிக்கும் பொழுது, அதில் ஒரு கட்டுரை எனக்கு என் மனதை தொட்டது. மனதை தொட்டதற்கு 1000 காரணம் இருக்கலாம். முக்கியமான காரணம் அதை எழுதியவர் எங்க ஊர்க்காரங்க, தென்காசி. அதை எழுதியவர் பேர் கோமதி. அது கூட என்னுடைய சகோதரனுடைய பெயர். சரி, கட்டுரைக்கு வருவோம். ஓம் சக்தி. அந்த கட்டுரையில அம்மா எப்படியெல்லாம் நம்மளை காப்பாத்துறாங்க அப்படிங்கிறது இதுவும் ஒரு சான்றாக அந்த கட்டுரையை நாம் பார்க்கலாம். தென்காசி ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றத்திற்கும் அங்குள்ள விநாயகர் கோவிலுக்கும் தினமும் சென்று வழிபடுவது கோமதி அம்மாவுடைய வழக்கம். வெள்ளிக்கிழமை வழிபாட்டில் கலந்து கொள்ள அவர் தவறுவதே இல்லை. இந்த 10 ஆண்டு காலத்தில், அதாவது 95 கட்டுரை வருது, அப்ப 85 வருவாங்கன்னு வைங்களேன். இந்த 10 ஆண்டு காலத்தில் அவரும் அவர் கணவரும் நடத்திய இல்லற வாழ்க்கையிலே அன்னை எப்போதோ எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆனா அவங்க அதெல்லாம் வெளியே சொல்றது கிடையாது. ஆனா இப்ப ஒன்ன மட்டும் கட்டாயம் பதிவு பண்ண விரும்புறேன்னு சொல்லி சக்தி ஒளிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அவரும் அவர் கணவரும் தென்காசி கூட்டுறவு வஞ்சகத்திலே பணிபுரிந்து வருகிறார்கள். அந்த அம்மாவுடைய தம்பியும் அவன் மனைவியும் 1 வயசு குழந்தையும் எங்க குடும்பத்தோட இருக்காங்க. சக்தி காலை 9 மணிக்கு இந்த அம்மாவும் இவங்க வீட்டுக்காரரும் அலுவலகத்திற்கு கூட்டுறச்சகம் இல்லையா, அந்த இடத்துல கொண்டு போயிடுவாங்க. இவருடைய தம்பி என்ன பண்ணுவாரு, 8 மணிக்கு கடைக்கு சென்று விடுவான். கடை வச்சிருக்காங்க, கடைக்கு போயிடுவாங்க. வீட்டுல தம்பியும் தம்பி மனைவியும் அவருடைய குழந்தைகள் தான் இருப்பாங்க. என்னடா இது, அண்ணன் வீட்டுக்காரர் பொண்டாட்டியோட தம்பியோட பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் ஒரே குடும்பமா இருக்கிறாங்க. இவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறதே இந்த குடும்பம் இருந்து ஊர் மெச்சினார்கள். ஆனா எப்படியோ கண் திருஷ்டி பட்டுடுது. சொல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது என்பது பொதுவா கிராமங்கள்னு சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் அம்மா எத்தனையோ திருஷ்டி முறைகள்லாம் வச்சிருக்கிறாங்க. 26/4/95 அன்று அந்த விபத்து நடந்தது. என்ன விபத்து? காலையில வேலைக்கு போறாங்கள கோமதி அம்மா அவர்களும் சாயங்காலம் 6 மணிக்கு தான் வருவாங்க. தம்பியும் கடையை பூட்டிட்டு 8 மணிக்கு தான் வருவார். வீட்டுல வேற பெரியவங்க யாரும் இருக்கிறதுனால இந்த அம்மாவுடைய தம்பி மனைவி முன்புற கதவு பின்புற கதவு எல்லாம் தாழிட்டு போட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. சாயங்காலம் 5:30 மணி இருக்கும். இன்னைக்கு 26/4/95 அன்று தம்பி அந்த வயசு என்ன பண்ணிருக்கான், டிவி ஸ்டாண்டை ஆட்டி பையனுக்கு வயசு எவ்வளவு, 1 வயசு. இந்த டிவி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சுப்பாங்க. இப்ப எல்லாம் சுவத்துல வைக்கிட்டாங்க. அப்ப ஸ்டாண்ட் வைக்கணும் மாதிரி ஒரு 4 வீல் மாதிரி அதை ஆட்டி அடுத்தது பொறுத்துல கன்வெர்டர், டிவிக்கு உள்ள விளக்கு எல்லாத்தையும் இழுத்து போட்டான். அவன் சின்ன பிள்ளை விளையாட்டுறவன். கீழே இழுத்து போட்டு சுவிட்ச் போட அவன் போய் எடுக்கும்போது ஷாக் அடிச்சிட்டு, ஆனா அவனை விட்டுட்டு அந்த கரண்ட் ஷாக் அடிச்ச பையன் கையை எடுத்தான். ஆனா கடுமையான வலி தாழாமல் குழந்தை வீறிட்டு அழுதிருக்கிறார். இது என்னன்னு கேட்கறியாம அம்மா உள்ள சென்னைக்குள்ள பாக்குறா, கீழே விழுந்துட்டு அடி வர்றாங்க. இவனு 2 அடி கொடுத்து தொற்றுல தூக்கி படுக்க வச்சுட்டாங்க.
இப்ப குழந்தைகள் சேட்டை பண்ணி அடி விழுந்தேன்னா முதல்ல கொடுக்கறது அன்பல்ல, அடிதான். சேட்டை பண்ணிக்கா, சேட்டை பண்ணிக்கா, விழுந்தியா, ஏன் விழுந்த, ஏன் விழுந்துட்டா, ஏன் விழுந்தேன்னு அடிப்பாங்க. வீட்டுல உள்ள அனுபவங்கள் தான். அதுக்கப்புறம் பாசம் காட்டு தூக்கிட்டு தொட்டில அடைச்சிட்டாங்க. சரி 5:45 ஆயிடுதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க, அந்த வயர் ஈரெல்லாம் தொங்கிட்டு கிடக்குது. இந்த பிள்ளை இழுத்து போட்ட வயர்லாம் தொங்கிட்டு இருக்குது. சரி பிளக்கை எடுத்து டிவியில மாட்டி பொசிஷன்ல வச்சிடலான்னு சொல்லி அந்த டிவி பிளக்கை எடுத்து மாட்டுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் கோமதி அம்மா. அது கையோடு ஒட்டி கொண்டது. இந்த தம்பி சுவிட்ச் போட தொட்டான். இது பிளக்கையே எடுத்துட்டுது. அது மின்சாரம் பாஞ்சிக்கிட்டு இருக்குது. அது கையோடு ஒட்டி கொண்டது. ஒட்டி கொண்டது மட்டுமல்லாமல் உடல் முழுக்க மின்சாரம் பாய்ந்து விட்டது. 5 நிமிடங்கள் ஆனவுடன் உடம்பில் பாதி வரை மின்சாரம் பாய்ந்து ஒரு பக்கம் முகம் கைகாலெல்லாம் கோணலாகி அந்த இடத்தை விட்டே நகர முடியாமல் ஆகிவிட்டது. இவ்வளவுக்கு ஆபத்து கிடலையா அந்த அம்மா ஒரு தைரியம் வந்துட்டு, என்ன தண்ணியில முங்கரோட காப்பாத்து காப்பாத்து கத்துவாங்க. இல்ல யாருனாலும் காப்பாத்துங்க, இயல்பான அந்த உணர்ச்சி வந்துடும். ஐயோ காப்பாற்றுங்கள், என் குழந்தையை காப்பாற்றுங்கள். ஏன்னா குழந்தை தொட்டில் இருக்குது, அது பூச்சி இறக்கமா இந்த அம்மா தொட்டா சேது பிடிச்சிடும் கரண்டு. அதனால கையோ காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், என் குழந்தையை காப்பாற்றுங்கள் என்று உறக்க கத்திருக்காங்க. ஆனா அன்னை பார்த்து அக்கம் பக்கத்துல யாரும் இல்ல. இவங்க போட்ட சத்தம் யாரும் கேட்கல. போட்ட சத்தம் போட்ட இடத்துக்கும் தெருவுக்கும் ஒரு 50 தூரம் இருக்கும்னு அந்த அம்மா குறிப்பிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து அவந்த தெரு நடையில், வீட்டு தெரு நடையில் ஒரு முஸ்லிம் மோதாட்டி அமர்ந்திருக்கிறார். சுமார் 50 வயது. அது முஸ்லிம்கள் வாழக்கூடிய இடம் இல்ல. ஆனா அம்மா அந்த ரூல் பாட வச்சு நினைக்கிறேன். காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று வந்த சதுரரை கேட்டு பக்கத்துல இருக்க கடைக்கார்ட்ட போய், ஐயா அந்த வீட்டுல ஏதோ புருஷ பொண்டாட்டி கூட தயாராறு போல இருக்குது, அவன் என்னால குடிச்சு போட்டு பொண்டாட்டி அடிக்கிறான் போல இருக்குது, அந்த பெண்ணு உள்ள இருந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறாங்க, போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிங்க. அந்த கடைக்காரனை அவட போமா, அந்த வீட்லயாவது சண்டை நடக்கிறாது, அவளை ஒத்துமையான குடும்பம், ஏதோ குழந்தையை வைத்து ஓடி பிடித்து விளையாடுவார் என்று அமைதியானார் அந்த கடைக்காரர். இந்த அம்மாவும் அப்படியா மறுபடியும் அதே இடத்துல உட்காந்துருக்காங்க. ஏன்னா சில நேரம் விதியை வினை வழியே வருகின்ற வழியை அனுபவிக்க வைப்பாள் அம்மா. சடான்னு வருவா, ஆனா நேரம் கொஞ்சம் விட்டு பாய்ப்பான். அது எல்லோருடைய வாழ்க்கையும் நடக்கும். ஆனா காப்பாத்தான் விட மாட்டான். மறுடம் அந்த இடத்துல உள்ளே சந்திருக்குது, ஐயா விளையாட்டாக என்ன வேண்டாம், தயவுசெய்து எனக்காக வந்து பாருங்கள் என்று கடைக்காரன் எல்லாரும் பார்த்தா, திறந்திருந்த ஜன்னல் வழியாக பார்த்தபோது அவருக்கு ஒரே அதிர்ச்சி. அம்மாடி கரண்டு மாட்டிக்கொண்டல்லவா கதறுகிறாள் என்று கூறியபடி அவசர அவசரமாக கதவை தட்டினார். உள்ளே தாழிடப்பட்டதால் பின்புற கதவு வரை ஓடி இருக்கிறார். அதுவும் தாழிடப்பட்டிருந்தது. பின் கதவை உடைத்துக் கொண்டு விழுவோம் என்று உள்ளே நுழைந்த பொழுது அவள் உடம்பு முழுவதுமே மின்சாரம் பாய்ந்து விட்டது. ஆளே மாறிட்டாங்க. அப்போது அம்மா சொல்லுது வெளியோட, தாத்தா அந்த மெயின் சுவிட்ச ஆஃப் பண்ணுங்க தாத்தா அப்படிங்கிறார். ஆஃப் பண்ண பிறகும் அந்த பிளக்கு கையில இருந்து விழல. பிளக்க மாட்டும்போது பாத்தீங்கன்னா மேல பிடிச்சி மாட்டணும். அப்படி அந்த 3 கம்பிய தெரியாதனம் கைப்பற்றினா அது நம்மளை பிடிச்சிக்கணும். நம்ம அதை பிடிக்கும். நம்ம தொட்டால் அது பீடிக்கும். அந்த பிளக்கு கையில இருந்து விழல. அதற்கு கையில் பாதி வெந்து புகைய ஆரம்பித்து விட்டது. என்னம்மா அது, மெயின் சுவிட்சை ஆஃப் செய்தும் கையில் பிளக் விடலையே கேட்கிறாரு. என்னை தூக்கி விடுங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்கிறாங்க. இந்த கடைக்காரர் போய் அந்த அம்மாவை தூக்கத்துக்கு தொடம் வச்சுக்கிறாரு. அது ஏற்கனவே கரண்ட் கொஞ்சம் ஓடிட்டு இருக்குல்ல, உடம்புல இருக்குல்ல, பிளக் போனாலும் இவருக்கு ஷாக் அடிச்சுட்டான். பிறகு 2 பேரும் வந்துட்டாங்க. பெரிய மரக்கட்டையை கொண்டு அந்த பிளக்கை அடித்து எடுக்க முயற்சி பண்ணியும் எடுக்க முடியவில்லை. அதன் பிறகு வலது கையில் ஒரு கட்டையை கொடுத்து அதை கெட்டியாக பிடிக்கவும் இடக்கையிலிருந்து விளக்கு தானாக விழுந்து விட்டது. அது கீழே விழுந்த நிமிஷமே போனிருந்த கை, முகம், காலு எல்லாம்
சரியாயிட்டுது, முகஞ்சிரு. ஆனால் இடது உள்ளங்கை 3 விரல்களும் ரணமாகி விட்டன. இவ்வளவு நடந்துட்டு இருக்குது. அந்த குழந்தை என்ன பண்ணிருக்கான், சும்மா இருக்க மாட்டான், எப்பவுமே துரு துருன்னு இருக்கவன் இவ்வளவு நேரம் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கான். சதா துரு துரு என்று அறுப்பவன் அவன். சற்று அவன் இறங்கி வந்து தாயருகே சென்றிருந்தால் தரை முழுவதும் பாய்ந்திருந்த மின்சாரம் குழந்தைக்கும் பாய்ந்திருக்கும். தாயை தொட்டிருந்தாலும் ஷாக் அடித்திருக்கும். இவ்வளவு கலாட்டாவுக்கும் கலாய்பங்களே அந்த வாண்டி பைய தூங்கல, சில வேலை உட்கார்ந்து பார்த்துக்கலாம். அது மிக அற்புதம் என்று குறிப்பிடுகின்றார்கள் அந்த அம்மா கட்டுரையிலே. இவ்வளவு நடந்து போச்சு. இந்த சத்தம் போட்டு கடைக்காரர் கூட்டு வந்தாங்களே ஒரு அம்மா, நீங்க ஐயா எப்படியா வந்து ஒரு முஸ்லீம் அம்மா தான் உட்கார்ந்து. அந்த அம்மாவை காணவில்லை. அந்த அம்மாவை காண, அவர் எங்கிருந்து வந்தார், ஏன் வந்தார், எப்படி வந்தார், எப்படி மறைந்து போனார் என்பது புதிராகவே இருந்தன. ஏதோ ஒரு கர்மவினை மின்சார விபத்து என்ற ரூபத்திலே வந்தது. அதிலிருந்து காப்பாற்றவே என் தாய், என் தெய்வம் கருணையோடு வீடு வந்திருக்கிறாள். கடைக்காரனை துணை வைத்து காப்பாற்றி விட்டு மறைந்திருக்கிறாள். இதை எண்ணி ஒவ்வொரு நிமிடமும் பரவசம் அடைகிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க, அந்த அம்மா என்ன சும்மாவா, தினந்தரம் ஆதிபராசக்தியை கும்பிடுது, பௌர்ணமி தூரம் என்னவோ கலச பூஜையா அந்த பூஜையும் செய்யுது, நவராத்திரிக்கு 9 நாள் கொலு வைத்து பூஜை செய்கிறது. அதனால்தான் அந்த ஆதிபராசக்தியே அந்த அம்மா வடிவில வந்து நேரில் வந்து காப்பாற்றி இருக்கிறாள் பாரு. அந்த அம்மா ஆபீஸ் போயிருந்த நேரத்திலும் தாயையும் குழந்தையும் வந்து காப்பாற்றி இருக்கிறது என்று ஊர் மக்கள் எல்லாம் வியந்து போற்றி இருக்கிறார்கள். என்னதான் வீட்டில் வைத்து அம்மாவை வழிபட்டாலும், முக்கியமான இடம், என்னதான் வீட்டில் வைத்து வழிபட்டாலும் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றத்தில் கூட்டு வழிபாட்டில் கலந்து கொள்வதால் நம் ஊழ்வினைகள் தணிகின்றன. எனவே மன்ற வழிபாட்டில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள், அன்னையின் அருளை பெறுங்கள் என்பதுதான் என்னுடைய விருப்பம் என்று அந்த கோமதி அம்மா பதிவு செய்திருக்கிறாங்க. இந்த கட்டுரைக்கு கீழே வந்து ஆசிரியர் 95ல யார் ஆசிரியர், ராமசாமி ஐயா, அவர் குறிப்பா ஒரு சின்ன கட்டுரையை நோக்கி கட்டுரையை வியந்து ஒரு குறிப்பு வச்சுக்கார். அறிவாளி கண்டது மின்சக்தி, அறிவாளி கண்டது மின்சக்தி, அடிமுட்டால் கண்டது ஓம் சக்தி என்று நாத்தியர்கள் கேலி பேசுகின்றனர். அறிவாளி கண்ட மின்சக்தியால் உயிர் ஆபத்து வந்த போது அடிமுட்டால் கண்ட ஓம் சக்தி எப்படியெல்லாம் காப்பாற்றி இருக்கிறது என்பது அம்மா பக்தர்கள் தங்கள் அனுபவத்திலிருந்து தெரிந்து வைத்திருக்கிறார்கள். நீர், நெருப்பு, மின்சாரம் ஆகியவற்றில் மிகவும் எச்சரிக்கையாகவும் கண்ணும் கருத்துமாகவும் இருக்க வேண்டும் என்றும் அன்னை அந்த ஆண்டு பலன்களுக்கு பொழுது கூறியிருக்கிறார்கள். ஊரில் பெருவெளி யாவுல மற்றொன்று சூழினும் தான் வந்து முந்துரும் என்கிறார் வள்ளுவர். ஊழ்வினை வலிது, அதனை தவிர்க்கவும் வெல்லவும் இறை வழிபாடே சிறந்த வழி. அந்த வழிபாட்டு பழக்கம் இல்லாதவர்களுக்கு திருவருள் துணை வராது, திருவருள் துணை வராது. திருவருள் பக்தனை மட்டுமன்றி அவனை சார்ந்தவர்களையும் சேர்த்து காப்பாற்றும் என்று ஐயா வந்து குறிப்பிட்டிருக்கின்றார். ஓம் சக்தி. ஆனால் மன்ற வழிபாட்டில் நாம் தவறாமல் பக்கத்தில் மன்றங்கள் இருக்கும் பொழுது நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சரி சக்தி, நம்ம சென்ற வாரம் புலவரையா கட்டுரை, அதாவது ஆன்மீக பயணங்கள்ல நடந்த நிகழ்வுகளை கேள்விப்பட்ட அற்புதங்களை அவர் தொகுத்து வந்திருக்கிறாரு. அதுல முதல் அனுபவமா நம்ம என்ன சொன்னோம் போன வாரம், ஒரு மிருதங்கம் வாசிக்கிற வீட்டுக்கு அம்மாவே போச்சு. அவரு மிருதங்கத்தை கொடுத்து அம்மா கையில் கொடுத்து, அம்மா நீ கொஞ்சம் வாசி தொட்டு கொடுனாரு. ஆனா அம்மா வந்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டுது, ஆளாமழோ வாசிக்குது. சகலகலா வள்ளி சரஸ்வதியும் அவள்தானே வாசித்தார்கள். உன்னை வாசிட்டு இது என்ன ராகம் என்ன அப்படின்னு கேட்டுக்குது. அப்போ வந்து அவர் சொன்னார், அம்மா நீயே நாத பிரம்மம், நான் என்ன பதில் சொல்ல என்று சொன்னார்.
அந்த நீயே நாதபிரவம் என்பதை உணர்ந்து சொன்னதால் அவரை அம்மா பாராட்டினாள் என்பதைத்தான் போன வாரம் நிகழ்வுகளை பார்த்தோம். இப்படி இந்த வாரம் ஒரு கிறிஸ்துவ அன்பர், இந்த வாரம் ஒரு கிறிஸ்துவ அன்பர், அவர் என்ன பண்ணிருக்காரு, அம்மா டூர்ல, கோயம்புத்தூர் டூர்ல தான், அம்மாவின் வண்டிக்கு முன்னும் பின்னும் வண்டிகள் சென்று கொண்டிருந்த போது கிறித்துவ தொண்டர் ஒருவர் வண்டிகளுக்கெல்லாம் வழிகாட்டியாக ஒரு ஸ்கூட்டரில் வந்து கொண்டிருந்தார். மகார் போது முன்னாள் பைலட் தெரிஞ்சு முடிச்சு போங்க. அதுக்கு முன்னாலே இவர் பைலட் ஸ்கூட்டர் ஓடிட்டு போனாரு. அந்த ஸ்கூட்டர்ல என்ன, மகனை முன்னால வச்சிருக்காரு இது பக்கத்துல, பின்னால அவருடைய மனைவி ஓம் சக்தி கொடியை பிடித்த நிலையில் அமர்ந்து வர வண்டி ஓட்டிக்கொண்டே வந்த காட்சி அப்பப்ப பாக்குறதுக்குள்ள பயன்படுத்தி தாண்டி போய் போறாரு, குழந்தைய வச்சுட்டு போறாரு, விழுந்துருவாரோன்ட்டு பயந்தபடி நாமும் பயணம் செய்தோம். யார் சொல்றா? புலவரையா சொல்றாரு. யாருமே அவரை கொண்டு கொள்ளாத நிலை அன்னைக்கு என்ன பண்ணாதம்மா, அந்த டூரு அந்த ஒரு நிலையை பெற்று ஒரு ஓய்வெடுக்க செல்லும் போது அவரை அழைத்தாள். நான் இன்று உன் வீட்டிற்கு வருகிறேன், பாத பூஜை வைத்துக்கொள். எல்லாரும் பாத பூஜைக்கு காணிக்க பணம் கட்டிட்டு எங்க வீட்டுக்கு வரணும் போது தேதி இல்லை, இடம் இல்லை, சரியில்லை, போல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில அம்மாவே அவரை கூப்பிட்டு நான் உன் வீட்டிற்கு வருகிறேன், பாத பூஜை வைத்துக்கொள் என்று சொல்லி ஆச்சரியத்தில் திளைக்க வைத்தார். அந்த வீட்டுக்கு பாத பூஜைக்கு போனாங்க. பாத பூஜையை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த குடும்பத்தாரின் பிரச்சனைகளை தீரவும் ஆரம்பித்தார். அந்த அன்பரின் மனைவி இலங்கையைச் சேர்ந்தவர். இலங்கையில் ஏற்பட்ட கலவரத்தின் காரணமாக அவர்கள் குடும்பம் சிதறி போயிற்று. உயிர் தப்ப வேண்டி அனைவரும் எங்கெங்கோ ஓடி வேண்டியதாயிற்று. சில வருடம் கழித்து அவர்கள் இருப்பிடம் தெரிந்தது. ஆனால் அந்த பெண்மணியின், அதாவது கிறிஸ்துவ தொண்டரின் மனைவியின் தம்பி மட்டும் எங்கே இருக்கிறார் என்பது தெரியவில்லை. கலவரத்தில் அவர் கொல்லப்பட்டாரா, உயிர் படைத்து எங்கேயாவது இருக்கிறாரா? இதுவே இந்த அம்மா அப்பாவுக்கு கவலை. அவன் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான், உயிரோடு தானா இருக்கிறானா என்று தவித்தது அந்த குடும்பம். அம்மா வீட்டுக்கு எழுந்து விழும்போது இப்ப இவர் சொல்றார், அம்மா அம்மா என் தம்பி என்ன ஆனாங்கிறது தெரியலம்மா, என்னுடைய அப்பா அம்மா எல்லாம் தவிக்கிறாங்க அம்மான்னு. அப்ப அம்மா சொன்னார்களாம், அவன் உயிருக்கு ஆபத்து ஏதும் இல்லை, அவன் இப்பொழுது ஜப்பானில் ஒரு கப்பலில் அடிமை வேலையில் இருக்கிறான், உரிய காலம் வரும்போது அவனை குடும்பத்துடன் சேர்த்து வைக்கிறேன், அவனை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் என்று அந்த குடும்பத்தின் நெஞ்சில் பாலை வார்த்தாள் அம்மா. அப்ப அதப்ப அந்த தொண்டரை பார்த்து சொல்லா, நீ மோட்டார் எந்திரம் செய்யும் தொழிலையே தொடர்ந்து செய்து வா. அவர் அந்த தொண்டில் அந்த மோட்டார் பேர் அந்த பாக்குற மோட்டார் எந்திரம்ங்கிறது நம்ம பம்பு சொல்லணும்னு சொல்ல முடியாது, அது மாதிரி அதையே தொடர்ந்து செய்து வா, உன் தொழிலில் படிப்படியாக வளர்ச்சி கொடுக்கிறேன் என்று கூறி விடைபெற்றாள். அம்மா புலவர்கிட்ட சொல்றாங்களா அந்த அம்மா, அண்ணா அம்மாவே வாய் திறந்து என் வீட்டுக்கு வருவதாக சொல்லிவிட்டு வந்தார்கள் அண்ணா என்று சொல்லி சொல்லி பூரித்தார் அந்த பெண்மணி. இப்போதாவது அம்மாவின் கருணையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று புலவர் கூறுகிறார். எனக்குத்தான் அம்மா, உனக்குத்தான் அம்மா என்று இன்று கோவையில் சொந்தம் கொண்டாடுகிறார்கள். அம்மாவை நம்ம வீட்டில் தங்க வைக்க வேண்டும் என்று எத்தனையோ போட்டிகள் நடக்கின்றன. ஆன்மீக போட்டிதான். பார்க்கிறாய் அல்லவா, எத்தனை போட்டிகள் நடக்கிறது பார்க்கிறாய் அல்லவா. அம்மா என்று எங்கிருந்து கொண்டு ஏங்கினாலும் அவர்கள் ஏக்கத்தை தீர்த்து வைக்கிறாள் அம்மா. இது நாம் கண்ட அனுபவம். நாமெல்லாம் தொண்டு செய்துதான் அவளை வசப்படுத்த வேண்டும். நாகம் எதற்கு மயங்கும், மகுடிக்கு மயங்கும். அம்மா என்ற நாகம் எதுக்கு மயங்கும், தொண்டு என்ற மகுடிக்கு அடங்கும் என்று குறிப்பிடுகின்றார் நமது புலவரையா. ஓம் சக்தி. அதுக்கு அடுத்தாப்புல ஒரு நிகழ்வு என்னன்னா, ஒரு பேராசிரியை, ஒரு
பேராசிரியர். அவங்க என்ன பண்றாங்க, கோவை மாவட்டம் இந்த பிரச்சாரத்தில் பயணத்தில் பிரச்சார முனையை கவனிக்க மறந்துவிட்ட நிலையில், அம்மா போறாங்க அதுக்கு மன்றத்துக்கு பாத பூஜை, தனியார் வீடுகள்ல பாத பூஜை அப்படிங்கிற ஏற்பாட்டையே பார்த்துட்டு இருந்தாங்க. பிரச்சாரத்தை சரியா கவனிக்கல. சரி, அப்போது மட்டுமல்ல இப்போதும் தான், அது வேறு. கோவை மாவட்டம் திறந்துவிட்ட நிலையில் சென்னையிலிருந்து வந்த ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் ராஜா 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 தான். ராஜாவை பத்தி நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா இடங்களுக்கு அம்மாவுடைய கார் போகுது மாதிரி அவருடைய ஆட்டோவும் போகும். ஆட்டோவுக்கு பின்னால அம்மாவுடைய படம், அற்புதமான படத்தை வைத்திருப்பார், குங்குமம் வச்சிருப்பார், எல்லாம் கொடுப்பாரு. சென்னையில் ஆட்டையும் ஓட்டிட்டு இருக்கார். அவரு வந்துட்டு ஒரு அம்மா வந்து பேராசிரியர் அம்மா, அவங்க பேரை குறிப்பிடல. அவர் அந்த ஆட்டோட ஏறிக்கிட்டு ஊரு முழுக்க தெரு தெருவாக அந்த வண்டியில் அமர்ந்து கொண்டு தனக்கு தெரிந்த கொச்சை தமிழில், ஏன் கொச்சை தமிழ்னு சொல்றாருன்னா, அந்த அம்மா வந்து மலையாள மொழியை தாய்மொழியாக கொண்டவர், கேரளாவை சேர்ந்த சக்தி. தமிழ் முழுமையாக நாம் பேசுகின்ற மாதிரி வராது, ஆனா அவங்க சொல்றாங்க. அதுலயே அது வெக்கப்படல, உச்சப்படல, கவலைப்படல. அம்மாவை வர்றத விஷயத்த உலகம் முழுக்க சொல்லணும், ஊர் முழுக்க சொல்லணும். பெரியவர்களே, தாய்மார்களே, அன்னை ஆதிபராசக்தியின் அவதாரமாக விளங்கும் அடிகளார் அவர்கள் வருகிறார்கள். அம்மா வருகிறார்கள். அடிகளார் பார்வைக்கும் பாதம் பட்ட மண்ணுக்கும் மகிமை உண்டு. பெரியோர்களே, தாய்மார்களே, அம்மாவை வந்து தரிசனம் செய்து கொள்ளுங்கள். மாலை போட்ட வெள்ளக்கார்ல அடியாளர் அம்மா வந்துட்டு இருக்காங்க. வேணா அம்மாவுடைய காருக்கு மட்டும் வெள்ளை கார்ல வருவாங்க. அது வந்து நல்ல கார் மாலை போட்டிருப்பாங்க முன்னுக்கு. பல கார் வருது, எந்த கார்ல வருதுன்னு மக்கள் குழம்பிடக்கூடாது இல்லையா? அதனால வரும்போது கூட காரை கூப்பிடுங்க, காரை கூப்பிடுங்க, அம்மா அவங்களை பாப்பாங்கிற முறையில வெள்ளை காரில், மாலை போட்ட வெள்ளை காரில் அடியாரமா வந்து கொண்டிருக்கிறான். அந்த ஒலிக்கு வெறிக்கையை வைத்துக் கொண்டே அந்த ஆட்டோவில் பிரச்சாரம் செய்து வந்தார். இந்த பயணத்தில் நாம் மறக்க முடியாத பெண்மணி அவர். ஏன் தெரியுமா அப்படின்னு புலவர் என்ன சொல்ல வர்றாரு, பொதுவாகவே கல்லூரிகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் பொதுமக்களிடம் இறங்கி வந்து தொண்டாற்ற தயங்குவார்கள். ஈகோ, படிப்பு, வேலை. இவர் சற்று வித்தியாசமானவராக இருந்தார். மிக எளிமையான கோலத்தில் இருந்தார். அவரோடு வார்த்தையை ஆடிய போதுதான் அவரை பற்றியும் அவருக்கு அம்மாவிடம் ஏற்பட்ட ஈடுபாடு குறித்தும் தெரிய வந்தன. எங்க வேலை பார்க்கிறாங்க? சென்னை மகளிர் கல்லூரியில் வணிகவியல் பேராசிரியராக இருந்தவர் அவர். மலையாளம் அவரது தாய்மொழி. அம்மாட்ட எப்படி வந்த விடுவாரா புலவரு? எங்க போனாலும் ஒரு மொனை கிடைச்சா நூலை பிடிச்சிக்கிட்டே ஏறி மலை மேல ஏறிடுவாரு. அண்ணா கயிறு வேண்டாம், ஜங்கிலி வேண்டாம், ஒரு நூல் கிடைச்சா போதும். இந்த ஆரம்பத்துக்கு போறதுல அண்ணன் மாதிரியும் முதுகிருஷ்ணன் மாதிரி கெட்டிக்காரங்க யாருமே கிடையாது. எப்படியாவது நோண்டி வாங்கிடுவாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நானும் என் குடும்பத்தாரும் முதல் முறையாக குருவாயூரப்பன் கோயிலுக்கு போனேன் சார். முறையா கோயிலுக்கு போறாங்க. கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷமா, எத்தனை வருஷம் தெரியாது. அந்த ஊர் எங்களுக்கு புதுசு. குளிச்சுட்டு கோயிலுக்கு தரிசனம் போக வேண்டும். குளியலறைகள் எங்கே இருக்கின்றது என்பது தெரியவில்லை. இருள் மங்கிய அந்த விடியற்காலை புள்ளி தவிர்த்து இருந்தோம். அதிகால விஸ்வரூப தரிசனம், அதிகாலை தரிசனம். அங்க இருக்கும்போது அப்போ யாரோ ஒரு பெண்மணி, முன்பின் அறிகம் இல்லாத பெண்மணி உதவிக்கு வந்தார்கள். குளித்து முடித்து உடை மாற்றி கொண்டு வந்த பிறகு எங்களை கோவில் முகப்பு வரை அழைத்து சென்று, நீ உள்ள போங்க, நீயும் கோயிலுக்கு வா என்று அந்த உதவி செய்த பெண்மணியை நான் அழைத்தேன். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீ முன்னால் போ, நான் பின்னால் வருகிறேன். நீ முன்னே போ, நான் பின்னால் வருகிறேன் என்று அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. சரி அப்படின்னு கொஞ்ச தூரம் போயிட்டு பாருங்க, அந்த அம்மாவை காணும். கோயில் முகப்பை ஒரு கணம் பார்த்து விட்டு திரும்பி பார்க்கிறேன். அதற்குள் மாயமாக மறைந்து விட்டாள் அந்த அம்மா.
சுற்றுமுற்றும் பார்வை சுழல விட்டி நோக்கினேன், எங்குமே தென்படவில்லை அந்த அம்மா. இது நடந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. சென்னையில் வேலைக்கு வந்த பிறகு மருவத்தூரை பற்றி கேள்விப்பட்டு தன்னந்தனியாக வீட்டை விட்டு கிளம்பினேன். மருவத்தூர் தனியா வராங்க. சைதாப்பேட்டையில் வந்து நின்று கொண்டு யாராவது நமக்கு துணை இருந்தால் தேவையில்லையே, பழக்கம் இல்லாத ஊருக்கு போறமே அப்படின்னு ஒரு மனசுல சின்ன குழப்பத்தோடு நின்றுருக்காங்க. அப்போ செவ்வாடை அணிந்த ஒரு பெண்மணி அங்கே துணைக்கு வந்தார். அவரோடு பஸ்ஸில் பயணம் செய்தேன். மருவத்தூரில் இறங்கினேன். இப்ப மாதிரி இல்ல, அப்ப ரோடு வந்து வேலைக்கு போல, அதனால 10 பேர் இறங்கிட்டாங்க. அம்மா நீங்க வாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நீ முன்னா போ, நான் பின்னால் வருகிறேன் என்றார். ஒரு கணம் கோயிலை பார்த்து விட்டு திரும்பி பார்க்கிறேன், அந்த பெண்மணியை காணவில்லை. இங்கேயும் காணல. அந்த குரல் மட்டும் எங்கேயோ எப்போதோ கேட்ட குரலாக இருந்தது. நீ முன்னே போ, நான் பின்னால் வருகிறேன் என்று அதே குரல் பல வருடங்களுக்கு முன்பாக நான் குருவாயூர் கேட்ட குரல், அதே குரல். சரி, அன்றைக்கு குருவாயூரப்பன் துணைக்கு வந்தால் என்று அம்மா ஆதிபராசக்தியே துணை வந்திருக்கிறாள் என்று பேரானந்தத்தோடு ஆனந்த வெள்ளத்தில் நீந்தியபடி அம்மா கோயிலுக்குள் நுழைந்தேன். அப்புறம் அடிக்கடி வந்தேன், அம்மாவை பார்த்தேன், அருள்வாக்கு கேட்டேன். முதல்ல அடிகளாரை நான் புரிந்து கொள்ளவில்லை. இவர் ஏதோ பிளாக் மேஜிக் செய்கிறார், வித்தை தெரிந்தவர் என்றுதான் தப்பு கணக்கு போட்டேன். அப்புறம் பல உண்மைகளை அம்மா கனவிலும் அருள்வாக்கிலும் எனக்கு உணர்த்தினாள். அவர் சொல்றாங்க, எங்க குடும்பமே பக்தியான குடும்பம் சார். எங்க பாட்டி எனக்கு சின்ன வயசுலே ராமாயணம், மகாபாரதம், பாவகதம் சொல்லி வந்தாங்க. எனக்கு சில அடிப்படை விஷயங்கள் புரிந்து விட்டன. எப்போதுமே ஃபண்டமெண்டலா பேசிக் பிராமின் குரூப் எழுதி படிச்சுட்டு வராங்க. அந்த அளவுக்கு நம்ம முன்னேறணும் அம்மாவுடைய விருப்பம். குழந்தைகளுக்கு இப்படி ஒரு சூழலை உண்டாக்கி தராத காரணத்தினால்தான் நம் குழந்தைகள் சில பேர் கெட்டு போகிறார்கள். நம் பிள்ளைகளை அடிப்படையான ஆன்மீக விஷயங்களை சின்ன வயதிலே நாம் சொல்லிக் கொடுப்பதில்லை சார் அப்படி வருத்தப்படுறாங்க. நான் சுவாமி சிவானந்தா புத்தகங்களை படித்தேன். அவர் வேதாந்தி. அந்த வேதாந்த ஞானத்தை எல்லாம் நம்மால் எட்டி பிடிக்க முடியாது. அம்மாவோட ஒரு நாள் கேட்கிறாங்க, ஏன் சார் இதெல்லாம் வளவன்னு சொன்னீங்கன்னா, அம்மாட்ட கேட்கிறாங்க, அம்மா எனக்கு ஞானத்தை கொடு, என் ஆத்மாவை நான் பார்க்க வேண்டும், எனக்கு குண்டலினி சக்தியை மேலேற்றும்படி அருள் செய் அப்படின்னு அம்மா கிட்ட கேட்கிறாங்க. புலவருக்கு உறுப்பு நெருங்கி உட்காந்து அப்படியாம்மா, அப்புறம் அம்மா என்ன சொல்லிச்சு அந்த மாதிரி சொல்ல போது அதுக்கு முன்னால இவருக்கு ஆர்வம் கேட்டோம். அப்ப அம்மா சொன்னாங்களாம், உனக்கு எதற்கு அதெல்லாம் குண்டலினி சக்தி, ஆத்ம ஞானம், ஞானம் கொடுக்கிறது எல்லாம் உனக்கு எதுக்கு? இதுதான் உனக்கு கடைசி பிறவி. அம்மா அந்த அம்மாவுக்கு சொன்னது. அடுத்த ஊரை நமக்கும் சேர்த்த, அம்மாவிடம் வந்தாயா, இங்கே அம்மா தருவதை சாப்பிட்டாயா, போய்கொண்டே இரு என்று சொல்லிச்சிடு சார் அப்படின்ட்டு அம்மா சொன்னாங்க. அம்மாவின் மெத்தேடே ரொம்ப ரொம்ப சிம்பிள் சார் அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. எப்போதும் கடவுள் நினைப்பில் வேண்டும், அதற்குத்தானே சார் தியானம். அம்மாவுக்கு மனப்பூர்வமாக தொண்டு செய்து கொண்டு வந்தாலே அந்த நிலைக்கு அம்மா நம்மை படிப்படியாக கொண்டு வந்து விட்டுடும் சார். இது புரியாமல் நம் பக்தர்கள் சிலர் அங்கே தியான பயிற்சி கற்று தருகிறார்கள், இங்கே குண்டலி சக்தி ஏற்றி என்று ஓடுறாங்கம்மா. பயிற்சி தனியவர்களும் பயிற்சி பெறுகளும் குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் கடவுளை நினைக்க வைக்கிறார்கள். தொண்டர்களுக்கு அப்படியா? மணிக்கு ஒரு தடையாவது அம்மாவை நினைக்காமல் நீங்க இருக்க முடியுமா சார்? உங்களுக்கு எப்படியோ, என்னால அம்மாவை நினைக்க முடியாம இருக்கிறது. இன்னொன்று, தியான பயிற்சி செய்யறவர்களுக்கு மற்றவர்களை விட நாம் மேம்பட்டவர் என்று ஈகோ வரக்கூடாது. அந்த ஈகோ இருப்பார். அது மாதிரி அம்மா சொன்னாங்க சக்தி, அதனால தொண்டு செய், தொடர்ந்து செய் என்பது அம்மாவுடைய அருள் வாக்கு. நிறைய இருக்குது. இதுல வேற ஒரு விஷயம் நேராயினால சில விஷயங்களை மட்டும் சொல்லி முடிக்க வருது.
1995 டிசம்பர் சக்தி ஒளியில ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறிய கதையை ஒன்று போட்டிருக்காங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அக்பர் டெல்லியில் அரசராக இருந்த போது ஒரு பக்கீர், பக்கீர்னா பக்கிரி, இப்ப நம்ம சாமியார் உங்களை பக்கிரி பக்கீர்னு சொல்லுவோம். காட்டில் குடிசை அமைத்துக் கொண்டு வாழ்ந்து வந்தார். அவரிடம் பல விருந்தாளிகள் வருவது வழக்கம். தம்மிடம் வரும் விருந்தினரை உபசரிக்க வேண்டும் என்ற ஆசை, எண்ணம் அந்த பக்கிரிக்கு இருந்தது. ஆனால் அவர்கிட்ட அவ்வளவு பணம் கிடையாது. பணம் காசு இல்லாமல் என்ன செய்வது, எப்படி வைக்கும் எண்ணினார். எதற்கும் ஒரு முறை பேரரசர் அக்பரிடம் செல்வோம், அவர் சாதுக்களுக்கும் பக்கீர்களுக்கும் தாராளமாக வழங்குகிறார், அதை கொண்டு விருந்தினரை உபசரிக்கலாம் என்று நினைத்தார். சரி, ராஜாணி போறார், யார்கிட்ட? அக்பர்கிட்ட போறார். அந்த பக்கி அக்பரிடம் சென்ற போது அக்பர் தொழுது கொண்டிருந்தார். அல்லாவை நினைத்து தொழுது கொண்டிருந்தார். தொழுகையில தொந்தரவு பண்ணக்கூடாது, ஒரு மூலையில போய் உட்காந்துட்டார். அப்ப தொழுகையில அக்பர் அந்த வேத வாக்கியங்கள்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசி சொல்லி, ஏ அல்லா, எனக்கு பணத்தை கொடுப்பாயாக, எல்லா செல்வங்களையும் தருவாயாக அப்படின்னு இறைவனை வேண்டிக் கொண்டு தொழுகையை முடித்துக் கொண்டார். நம்மள தானே கற்பூரத்தை ஏற்றி போட்டு என் கடனை பூரா தீரு, உண்டியில 10 பைசா போட்டு எனக்கு 1,00,000 ரூபா விடு, எல்லாம் நம்ம வேண்டியதெல்லாம் கடைசி ஏற்று போல குளிப்பாட்டிக்கணும்னு சொல்லிடுவோமா. அதே மாதிரி அவர் வேண்டிக்கிட்டார். இவர் வேண்டுதலை கேட்ட உடனே அக்பர் இப்படி வேண்டியதுன்னு அந்த பக்கீர் அரசனை எதுவும் பேசாம வேகமா வெளியே செல்ல வேண்டார். அக்பர் அவரை தடுத்து நிறுத்தி, நீங்கள் முதலில் வந்து உட்கார்ந்தீர்கள், பிறகு ஏன் ஒன்றும் பேசாமல் புறப்படுகிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார். அதற்கு அந்த பக்கீர் பரவாயில்லை, மன்னர் அது பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, நான் போய் வருகிறேன் என்று சொன்னார். அக்பர் பலமுறை என்னவா வந்தீங்க போறேன், காரணம் சொல்லுங்க. நான் காட்டிலே வசித்து வருகிறேன், என்னிடம் பலர் வருகின்றனர், அவர்களை உபசரிக்க சிறிது பணம் பெற்று போகலாம் என்று உங்களை நாடி வந்தேன் அப்படிங்கிறார். அப்படி இருக்க ஏன் ஒன்றும் கேட்காமல் போகிறீர்கள்? நீங்களே இறைவனிடம் பணம் வேண்டும், செல்வம் வேண்டும் என்று வேண்டி பிரார்த்தனை செய்தை கேட்டேன். நானோ பிச்சை எடுக்க வந்தேன். அந்த பிச்சையை இன்னொரு பிச்சைக்காரனிடத்தில் ஏன் கேட்க வேண்டும்? ஆண்டவன் கேட்கறது பிச்சை தானே நமக்கு. அதனால பக்கீர் தைரியம் துணிஞ்சு பேசுவாங்க. நீங்களே இறைவனம் பணம் வேண்டும், செல்வம் வேண்டும் என்று வேண்டி பிரார்த்தனை செய்வதை கேட்டேன். நானோ பிச்சை எடுக்க வந்தேன். அந்த பிச்சையை இன்னொரு பிச்சைக்காரத்தில் ஏன் கேட்க வேண்டும்? இதை நான் அல்லாவிடமே கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டாராம். இது எதுக்காகனா, நமக்கு தருவதற்கு அம்மா இருக்கிறாள், சகல நலங்களும் வளங்களும் தருவதற்கு அம்மா இருக்கிறாள். நாகரடிவார் சொன்ன வரியை ஒரு மட்டும் தெரியுது, இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை. அடுத்த வரி அதை விட முக்கியம், பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. அதனால் அம்மாவிடம் நாம் நிச்சயமாக நமக்கு வேண்டியவற்றை கேட்போம். அந்த தாய் என்பது என்னைக்குமே மாறாத சக்தி. இது குறித்து ஒரே ஒரு பாடல் வரிகள் யூடியூப்பில் கேட்டதா. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாவில்லையே, அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாவில்லையே, அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லையே, அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லையே, அந்த மேலோகம் மண்ணிலா தாயாக எண்ணியே பூலோகம் வந்த வெண்ணிலா என்னை தேடி. அந்த மேலோகம் மண்ணிலா, மண்ணில் வந்திருக்குது, தாயாக எண்ணியே பூலோகம் வந்த வெண்ணிலா என்னை தேடி. ஏழையின் கண்ணீர் இங்கு கரைந்தோடுதே, காணமழை நெஞ்சில் பொங்கி வழிந்தோடுதே. ஏழையின் கண்ணீர் இங்கு கரைந்தோடுதே, காணமழை கிழிஞ்சில் பொங்கி வழிந்தோடுதே. ஏந்தி வந்த சுமையெல்லாம் கனவானதே, ஏந்தி வந்த சுமையெல்லாம் கனவானதே, சுகராக பாட எங்கள் மனம் தேடுதே. மரியே என்று அந்த பாடல் குறிப்பிட்டு மாறி என்று வைத்துக் கொள்வோம், அன்னை என்று வைத்துக் கொள்வோம். மரியே உன்னை அடைந்தோம், நெஞ்சம் நிறைந்தோம் அன்பிலே அப்படிங்கிறது. கோடான கோடி மக்கள் குறை தீரவே தினந்தோடும் தேடி வரும் தாய் நீ அல்லவோ. கோடான கோடி மக்கள் குறை தீரவே தினந்தோறும் தேடி வரும் தாய் நீ அல்லவோ. கூடி வந்து திருப்பாதம் சரணாவதார்
எல்லோரும் கூடி வந்து திருப்பாதம் சரணாகதால் ஆனந்த காலம் இங்கு அலைபாயுதே. கூடி வந்து சரணம் திருப்பாதம் சரணாவதால் ஆனந்த காலம் இங்கு அலைபாயுதே. மலரே மலரும் நிலவே உன்னை உள்ள மகிழ்ந்தோம் உன்னிலே. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி.